Hey guys, welcome back to my channel. So இன்னைக்கான வீடியோவில் நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு சாங்கை வச்சு அலைட் மோஷன் அண்ட் விஎன் ஆப் இந்த ரெண்டு ஆப்பை யூஸ் பண்ணி எப்படி எடிட் பண்ணுறது தான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பார்த்துன்னு எந்த ஒரு கருத்துக்களாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு விஎன் ஆப்பில் எப்படி இந்த வீடியோவை எடிட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இப்போ உங்ககிட்ட இருக்கக்கூடிய விஎன் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்ககிட்ட விஎன் ஆப் இல்லைனா இந்த ஆப் வந்து ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ப்ளே ஸ்டோரில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து விஎன் ஆப்போட இன்டர்ஃபேஸ் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளஸ் ஐக்கான இருக்கும் ப்ளூ கலரில். இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு நியூ ப்ராஜெக்ட்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ டேரெக்டாகவே உங்களுடைய கேலரிக்குள்ளே போய்டும். உங்களுடைய கேலரிக்குள்ளே போனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபோட்டோஸ்ன்ற செக்ஷன் இருக்கும். அந்த ஃபோட்டோஸ்ன்ற செக்ஷனை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் யாரோட ஃபோட்டோஸ் வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ ஸோ அவங்களுடைய ஃபோட்டோஸை ஓவராலாக ஒரு 11 ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். 11 ஃபோட்டோவை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் இல்லைனா ஆடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ நெக்ஸ்ட் பேஜ் போய்டும். நெக்ஸ்ட் பேஜ் போனதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா ஒரிஜினல்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு 9:16 அந்த ரேஷோ வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து அந்த ரேஷோவில் தான் எடிட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நீங்கள் 9:16 அந்த ரேஷோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்தீங்கன்னா லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பிளாக் பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து டிஃபால்ட்டாகவே ஆட் ஆகிருக்கும். இந்த பிளாக் பேக்ரவுண்ட் இமேஜ் டபுள் கிளிக் பண்ணி டெலிட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணி விட்டுருங்க. டெலிட் பண்ணி விட்டதுக்கப்புறம் இப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வந்து கரெக்டாக ஃபேஸில் தெரியாமல் சென்டரில் இல்லாமல் இருந்ததுன்னா ஃபோட்டோவை டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய ஃபிங்கரை கரெக்டாக ஃப்ரேமில் கை வச்சு மூவ் பண்ணி கரெக்டாக சென்டரில் எடுத்துகிட்டு வந்து வச்சுருங்க. ஸோ இந்த மாதிரி ஃபோட்டோவை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு டைம் லைனாக ஃபஸ்ட்டில் எடுத்துகிட்டு வந்து வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் இப்போ ஓவராலாக நம்ம வந்து 11 ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணியிருப்போம் இல்லையா. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய 7 ஃபோட்டோவுக்கு இப்போ வந்து ட்ரிம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு இந்த 1 செகண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிவிடுங்க. சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இந்த ஆரோவை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் ஃபோட்டோக்கு மூவ் ஆகிடும். மூவ் ஆனதுக்கப்புறம் அகைன் 1 செகண்ட் இருக்கும். அந்த 1 செகண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இதே போலவே அடுத்தடுத்த ஃபோட்டோவை நீங்கள் 1 செகண்டாக வந்து சேஞ்ச் பண்ணிவிடுங்க. கரெக்டாக ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய 7 ஃபோட்டோக்கு இந்த 1 செகண்ட் வந்து நீங்கள் ட்ரிம் பண்ணி வச்சுருங்க. ட்ரிம் பண்ணதுக்கப்புறம் அகைன் இப்போ 8th ஃபோட்டோவில் வந்து கரெக்டாக 4 ஃபோட்டோ இருக்கு இல்லையா. இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய 4 ஃபோட்டோக்குமே நீங்கள் என்ன பண்ணுறீங்க டைம் லைனை இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து 1.50 செகண்ட்ஸில் நீங்கள் வச்சுருங்க. ஸோ இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு இப்போ அடுத்த ஃபோட்டோவில் மூவ் பண்ணி வச்சுட்டு ட்ரிம்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே பண்ணிங்கன்னா இந்த இடத்த வந்து உங்களுக்கு 1 செகண்ட்ஸ் வந்து நீங்கள் ஆட் ஆகிடும். ஸோ நீங்கள் இந்த இடத்த வந்து செலக்ட் பண்ணிட்டு ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணி இந்த இடத்த வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக ஓவராலாக இருக்கக்கூடிய 11 ஃபோட்டோவுமே நீங்கள் வந்து இந்த மாதிரி நாம் சொன்ன மெத்தடில் கரெக்டாக வந்து ட்ரிம் பண்ணி வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் இப்போ உங்களுடைய ஃபிங்கர் வச்சு இந்த மாதிரி ஜூம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோட்டோட ஸ்பேஸ் எல்லாமே இந்த மாதிரி கிடச்சிடும். ஸோ இந்த மாதிரி கிடச்சதுக்கப்புறம் டைம் லைனை ஃபஸ்ட்டில் எடுத்துகிட்டு வந்து வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஃபோட்டோவில் மூவ் பண்ணி வச்சதுக்கப்புறம் இப்போ ஃபோட்டோக்கான எஃபெக்ட் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இப்போ ஃபஸ்ட் ஃபோட்டோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே எஃபெக்ட்ஸ்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீஸ் ஓப்பனிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கே வந்து தெரியும். சாரி இந்த ஃபஸி ஓப்பனிங் அப்படின்ற இந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் அகைன் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுற ஆப்ஷன் வரும். ஸோ கரெக்டாக நீங்கள் 1.732 இல்லைனா இந்த மாதிரி இந்த ரேஞ்சில் செட் பண்ணிவிடுங்க. செட் பண்ணதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை கிளிக் பண்ணிட்டு அப்ளை டு ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா கரெக்டாக ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா பிளர் ஆகிட்டு அதுக்கப்புறம் கிளியராக வர மாதிரி இருக்கும். ஸோ இந்த எஃபெக்ட் கண்டிப்பாக இந்த சாங்குக்கு வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ நீங்கள் ஆடியோவை ஆட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லாவே இந்த சாங் வேறு லெவலில் இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணிட்டாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நம்ம வந்து கரெக்டாக லாஸ்ட் 4 ஃபோட்டோக்குமே இந்த எஃபெக்ட் வந்து ஆட் ஆயிருக்கும். ஸோ நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்து நீங்கள் அந்த லாஸ்ட் 4 ஃபோட்டோ மட்டுமே 1 by 1 கிளிக் பண்ணி இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 8th ஃபோட்டோவில் வந்து வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் எஃபெக்ட்ஸ்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஜூம் 01ன்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். இந்த எஃபெக்ட்டை கிளிக் பண்ணி ஃபோட்டோ ஃபுல்லாகவே வந்து ட்ராக் பண்ணிக்கோங்க. ட்ராக் பண்ணதுக்கப்புறம் அகைன் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆரோவை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ நெக்ஸ்ட் ஃபோட்டோக்கு மூவ் ஆகிடும். நெக்ஸ்ட் ஃபோட்டோக்கு மூவ் ஆனதுக்கப்புறம் அகைன் நெக்ஸ்ட் ஃபோட்டோக்குமே இந்த ஜூம் 10 இந்த ஜூம் 01ன்ற எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன்.
ஸோ நம்ம சொன்ன மெத்தடில் கரெக்டாக வந்து ஃபோட்டோக்கான எஃபெக்ட் எல்லாமே வந்து ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஃபோட்டோக்கான எஃபெக்ட் எல்லாமே பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வேறு லெவலில் இருக்குன்னு நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஸோ இப்போ ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துகிட்டு வந்து ஒவ்வொரு ஃபோட்டோக்கு நடுவில் இருக்கக்கூடிய ப்ளஸ் ஐக்கான் இருக்குது. ஸோ இந்த ப்ளஸ் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஜூம் ஒன்றுன்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ இந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் இங்கே டூரேஷன் வந்து கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணதுக்கப்புறம் அப்ளை டு ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு ஃபர்ஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஆடியோ சிம்பிள் இருக்கும். இந்த ஆடியோ சிம்பிளை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் மியூசிக்னு இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு ஃபைல் ஆப்பை செலக்ட் பண்ணிட்டு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கக்கூடிய சாங்கை நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து எந்த ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி இம்போர்ட் பண்ணீங்களோ ஸோ அந்த ஃபோல்டர் செலக்ட் பண்ணிட்டு யூஸ்னு இருக்கும் அந்த சாங்குக்கு பக்கத்தில் அந்த யூஸ்ன்றதை கிளிக் பண்ணிட்டு சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை கிளிக் பண்ணினா இந்த இடத்த வந்து சாங் ஆட் ஆகிடும். ஸோ அவ்வளோதான். சாங் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஓவரால் ஒரு வாட்டி ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோட எக்ஸ்போர்ட் ஐக்கான இருக்கும். இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி இப்போ நீங்கள் எடிட் பண்ணக்கூடிய இந்த உங்களுடைய கேலரிக்குள்ளே சேவ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். சேவ் பண்ணதுக்கப்புறம் இப்போ க்ளோஸ் பண்ணிட்டு பேக் வந்துடுங்க. இப்போ வந்து அலைன் மோஷன் ஆப்லேயே எப்படி எடிட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இப்போ உங்ககிட்ட இருக்கக்கூடிய அலைன் மோஷன் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த பீட் மார்க் அண்ட் ஷேக் எஃபெக்ட் இந்த 2 ப்ராஜெக்ட் ஃபைலுமே உங்களுடைய அலைன் மோஷன் ஆப்பில் வந்து இம்போர்ட் பண்ணிடுங்க. இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இந்த பீட் மார்க் ப்ரீசெட்னு இருக்கா. ஸோ இந்த ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இடத்த பார்த்தீங்கன்னா டபுள் புக் மார்க் வந்து வச்சுருப்பேன். இந்த டபுள் புக் மார்க்கில் வந்து உங்களுக்கு பிடிச்சவங்களோட ஃபோட்டோஸ் வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோஸ் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த புக் மார்க்கில் வச்சதுக்கப்புறம் க்ரீன் கலரில் இருக்கக்கூடிய ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி மீடியன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ நீங்கள் யாரோட ஃபோட்டோஸை எந்த ஃபோல்டரில் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் செலக்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபோட்டோவை இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் சைடில் 3 டாட் பட்டன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி ஃபில் கம்போசிஷன் ஏரியான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபோட்டோவை இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ நெக்ஸ்ட் புக் மார்க்குக்கு மூவ் ஆகிடும். நெக்ஸ்ட் புக் மார்க்குக்கு மூவ் ஆனதுக்கப்புறம் இங்கே கட் ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு அகைன் க்ரீன் கலரில் இருக்கக்கூடிய ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி மீடியன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணி அடுத்த ஃபோட்டோ வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் சைடில் 3 டாட் பட்டன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி ஃபில் கம்போசிஷன் ஏரியான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஆரோவை கிளிக் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இதே போலவே அடுத்தடுத்து இருக்கக்கூடிய புக் மார்க்குக்கு நீங்கள் உங்களுடைய ஃபோட்டோஸை வந்து இம்போர்ட் பண்ணிடுங்க. இப்போ நான் வந்து ஃபோட்டோஸை இம்போர்ட் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ ஓவராலாக கரெக்டாக நாம சொன்ன மெத்தடில் ஒவ்வொரு புக் மார்க் ஏற்ற மாதிரி ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து க்ரீன் கலரில் இமேஜஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த இடத்துல உங்களுடைய ஃபோட்டோஸ் வந்து எப்படி வந்து செட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இப்போ இந்த இடத்துல ஃபோட்டோஸை செட் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே எத்தனை கலர் க்ரீன் கலர் இமேஜ் வந்து நான் கொடுத்துருக்கேன்னு பாருங்கள். ஓவராலாக உங்களுக்கு வந்து 4 இமேஜஸ் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 4 இமேஜை கவுண்ட் பண்ணிவிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு இங்கே க்ரீன் கலரில் இருக்கக்கூடிய ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு 9:16 அந்த ரேஷியோ செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ப்ராஜெக்ட்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் க்ரீன் கலரில் இருக்கக்கூடிய ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி மீடியன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு இப்போ வேறு ஏதாச்சும் ஃபோட்டோ வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் சைடில் 3 டாட் பட்டன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி ஃபில் கம்போசிஷன் ஏரியான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பேக் வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட் இமேஜ்னு ஒரு ஆப்ஷன் எக்ஸ்போர்ட் டு சிம்பிள் இருக்கும். இந்த சிம்பிளை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து கரண்ட் ஃப்ரேம் ஆஸ் PNGன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட்னு இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த இமேஜ் வந்து சேவ் ஆகிட்டு வந்துடும். ஸோ இப்போ சேவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு பேக் வந்துடுங்க. இதே போலவே ஓவராலாக இன்னும் 3 ஃபோட்டோ வந்து இந்த மெத்தடில் நீங்கள் 9:16 இந்த ரேஷியோவில் சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணதுக்கப்புறம் பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு இப்போ நீங்கள் எடிட் பண்ணக்கூடிய பீட்மா ப்ராஜெக்ட் ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த 4 க்ரீன் கலர் இருக்கக்கூடிய இமேஜை 1 by 1 கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த கலர் அண்ட் ஃபில்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போய்ட்டு இந்த ஸ்டார் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு இப்போ நீங்கள் அலைன் மோஷன் ஆப்பில் 9:16 அந்த ரேஷியோவில் 4 ஃபோட்டோவை எக்ஸ்போர்ட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா. ஸோ அந்த ஃபோட்டோவில் ஒரு ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ இப்போ இந்த இடத்த உங்களுடைய ஃபோட்டோஸ் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்றது தெரிஞ்சிருக்கும். இதே போலவே மீதி இருக்கக்கூடிய இந்த 3 க்ரீன் கலர் இமேஜுக்குமே எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த ஃபோட்டோவை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் பண்ணிட்டு இப்போ ஷேக் எஃபெக்ட் ப்ராஜெக்ட் ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க.
ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்கன்னா எஃபெக்ட்ஸ்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு சைடில் 3 டாட் பட்டன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு அகைன் பீட்மா ப்ராஜெக்ட் ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த டபுள் புக் மார்க்குக்கு அடுத்தது டேரெக்டாகவே நம்ம வந்து ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணி வச்சிருப்போம் இல்லையா, இந்த ஃபோட்டோ எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னாக கிளிக் பண்ணி எஃபெக்ட்ஸ்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு பேஸ்ட் எஃபெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அகைன் அடுத்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸ்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு சைடில் 3 டாட் பட்டன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ ஓவராலாக கரெக்டாக நாம சொன்ன மெத்தடில் ஒன் பை ஒன்னாக ஃபோட்டோஸ் ஆட் பண்ணி ஃபோட்டோக்கான எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிவிடுங்க. பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோ பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். அவ்வளோதான். அலைன் மோஷன் ஆப்லையுமே நம்ம வந்து எடிட் பண்ணி முடிச்சாச்சு. கண்டிப்பாக இந்த 2 ஆப்பை யூஸ் பண்ணி எடிட் பண்ணுறதுல உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ ஸோ அந்த ஆப்பை யூஸ் பண்ணி எடிட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இதே போலவே நம்ம ரெகுலர் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. until then see you next video. Tata. Bye bye.